எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸில் ஆரோக்கியமான உணவுப் பொருள் உற்பத்திக்காக கடுமையாக உழைச்சிட்ருக்குங்க. 100% இயற்கையான உணவுப் பொருட்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா 100க்கு 100 நம்ம எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல், எந்த ஒரு ஃப்ளேவரு, கலரு, ப்ரிசர்வேட்டிவ், கெமிக்கல் இல்லாமல் உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணணும்னா அதுக்காக வந்து கடுமையாக உழைச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வாடிக்கையாளருக்கு வந்து நல்ல பொருட்களை கொடுக்க முடியுங்க. அதாவது வாடிக்கையாளர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு தரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வாடிக்கையாளருக்கு 100% இயற்கையான முறையில் எந்த ஒரு ரசாயனமும், ப்ரிசர்வேட்டிவ், கெமிக்கல் இல்லாமல் தரமான உணவுப் பொருட்களை கடுமையாக உழைச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கொப்பரை, தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய்க்காக, சுத்தமான தரமான தேங்காய் எண்ணெய்க்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்களே மார்க்கெட்லேருந்து தேங்காய் வாங்கி, விவசாயிகிட்டேருந்து தேங்காய் வாங்கி அதை உடச்சி போட்டு எந்த ஒரு ரசாயனமும், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் சேர்க்காமல் கொப்பரை உற்பத்தி பண்ணி அதுலேருந்து தேங்காய் எண்ணெய் வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறாங்க. இப்போ வாங்க நம்ம உற்பத்தி பண்ணுற கொப்பரை எப்படின்னு பார்க்கலாங்க. நாங்களே வந்து தேங்காய் வாங்கி உடச்சி போட்ட கொப்பரை எவ்வளோ தரமாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ தரமான கொப்பரை பாருங்கள். பார்க்கறக்கே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ தரமாக கொப்பரை உற்பத்தி பண்ணுறாங்க. எதுக்காகங்க? வாடிக்கையாளருக்கு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களுங்க. அந்த ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் சாப்பிட்றது மூலிமா அவங்க வந்து எந்த நோய் நொடி இல்லாமல் நீண்ட வருடங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சிரமப்பட்டு பார்த்து பண்ணுறாங்க. பாருங்கள் என்ன குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் ஆகிறது இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதாவதுங்க நிறம் கூட மாறாமல், கொஞ்சம் எச்சா வெயிலில் காஞ்சாங்க கூட நிறம் மாறிடுங்க. அந்த மாதிரி கரெக்டான காய்ச்சல், அதே மாதிரி எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் எவ்வளோ தரமான கொப்பரை பாருங்கள். இந்த மாதிரி தரமான கொப்பரை உற்பத்தி பண்ணி எண்ணெயை எல்லாத்தினாலையும், சுத்தமான தேங்காய் எண்ணெய் எல்லாத்தினாலையும் கொடுக்க முடியுங்க. என்ன முக்கியமான விஷயம்னா அதுக்கு முதிர்ச்சியான தேங்காய் வாங்கணுங்க. முதிர்ச்சியான தேங்காய் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா, முதிர்ச்சியான தேங்காய் வாங்கினா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டின மாதிரி தரமான கொப்பரை உற்பத்தி பண்ண முடியுங்க. மரத்தில் அந்த கொலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் பழுத்து விழுந்துடணுங்க. அந்த மாதிரி முத்துன காயம் போட்டால் மட்டும்தான் நல்லா முதல் தர கொப்பரையாக கிடைக்குங்க. அந்த முதல் தர கொப்பரை வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சோனம் இல்லாமல் உடச்சி காய போட்டால் சுத்தமாக தரமாக நல்லா காஞ்சு இந்த மாதிரி தோட்டியை விட்டு பிரிஞ்சு வருங்க. முத்துன காயாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டும் நல்லா வருங்க. இந்த கொப்பரையோட அவுட்புட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கிடைக்குங்க. கிட்டத்தட்ட 30லேருந்து 35% கூட எங்களுக்கு கிடைக்குதுங்க. அப்போ அவுட்புட்டும் கிடைக்கும், தரமாகவும் இருக்கும், எண்ணெயோட தரமும் நல்லா இருக்குங்க. அதே இளங்காய் வாங்கினா 25%, 20% ஃபங்கஸ் வந்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிக்கலாகுங்க. அதனால் தரமான தேங்காய்க்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஒன்று தான், நம்ம தொழில் பண்ணுறோன்னா நம்ம மரமேறிக்கிட்ட சொல்லி நல்லா பழுத்து விழுந்த காயை போடணும். பழுக்காத காயை போடக்கூடாது, முத்தாத காயை போடக்கூடாதுங்க. அது வந்து அடுத்த வாட்டி போட்டுக்கலாங்க. அப்போது எல்லாத்தினாலையும் தரமான கொப்பரை பண்ணுறதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்குதுங்க. நம்ம தேங்காய் தேர்வு தாங்க. எல்லாருனாலையும் தரமான உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ண முடியுங்க. ஆரோக்கியமான உணவுப் பொருள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. நன்றிங்க.